ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் காந்திகிராமம் நேற்று இன்று நாளைய நிகழ்வுகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நேற்று 71வது தேசிய கூட்டுறவு வார விழாவின் தொடக்க நிகழ்வு கூட்டுறவுத்துறையின் சார்பில் நடைபெற்றது. விழாவினை பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் ந. பஞ்சநதம் கொடியேற்றி தொடங்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கூட்டுறவுத்துறை தலைவர் தமிழ்மணி, பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். ஒரு வார காலத்திற்கு கூட்டுறவு தொடர்பான போட்டிகள், கருத்தரங்க நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு மதுரை எலுமலை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் மாண்புமை துணைவேந்தர் ந. பஞ்சநதம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். தேசிய தர மதிப்பீட்டு குழு வருகை தர இருப்பதை ஒட்டிய உயர்மட்ட கலந்துரையாடல் கூட்டம் மாண்புமை துணைவேந்தர் தலைமையில் நடைபெற்றது. தேசிய நூலக வார விழாவின் தொடக்க நிகழ்வு டாக்டர் ஜி. ராமச்சந்திரன் நூலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவினை பதிவாளர் எல். ராதாகிருஷ்ணன், புல முதன்மையர் வேலுமணி தொடங்கி வைத்தனர். நூலக அலுவலர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் உயர்நிலை சபையின் அதாவது கோர்ட் அமைப்பின் உறுப்பினராக நமது வேதியியல் துறையின் முதுநிலை பேராசிரியர் எம்.ஜி. சேதுராமன் அவர்கள் மேதகு துணை ஜனாதிபதி பிரதீப் தன்கர் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர், பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள், அலுவலர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இன்று 15/11/2024 71வது தேசிய கூட்டுறவு வார விழாவின் தொடர்ச்சியாக கூட்டுறவுத்துறையில் கூட்டுறவு தொடர்பான போட்டிகள் நடைபெறுகின்றன. தேசிய நூலக வார விழாவின் தொடர் செயல்பாடாக டாக்டர் ஜி. ராமச்சந்திரன் நூலகத்தில் சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன. வளாகத்தில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாளை 16/11/2024 பல்கலைக்கழக தமிழ்துறையின் சார்பில் மாணவர் திறன் மேம்பாட்டு பயிலரங்கம் நடைபெற உள்ளது. தமிழ்துறை தலைவர் முதுநிலை பேராசிரியர் ப. ஆனந்தகுமார் மற்றும் துறை பேராசிரியர்கள் இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். வரும் 20/11/2024 அன்று பழங்குடி மொழிகள் மற்றும் பண்பாட்டு மையத்தின் சார்பில் நவீன உலகமயச் சூழலில் பழங்குடி மொழிகள், பண்பாட்டை பாதுகாக்கும் வழிமுறைகள் எனும் பொருளில் நடைபெற உள்ளது. இந்த கருத்தரங்கினை தமிழ் பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் திருவள்ளுவன் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுகின்றார்.